ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேகமலை சீரீஸ். ஸோ மேகமலை பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அது பேர் ஹைவேவி மவுண்டென்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படுது. இங்கே மோஸ்ட்லி காடமமும் டீ பிளான்டேஷன்ஸும் இங்கே கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் உயரமாக இருக்குது. இங்கே நிறைய தாவர வகைகள் எல்லாமே இங்கே இருக்குது. முக்கியமாக தேயிலை தோட்டமும் இங்கே அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மேகமலை வர்றதுக்கு நம்மளுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று சின்னமனூர் வழியாக வரலாம், இன்னொன்று ஆண்டிப்பட்டி இரவங்கலாறு அப்படிங்கிற ரூட் வழியாகவும் வரலாம். சின்னமனூர் ரூட் வழியாக வந்தோம்னா நம்மளுக்கு டோல் கிடையாது. டோல் கட் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏறலாம். ஸோ மேலே ஏறுறதுக்கு முன்னாடி கீழே செக் போஸ்ட்டில் நம்மளோட வெஹிக்கிள் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாமே வாங்கி வச்சுக்குவாங்க. பிளாஸ்டிக்ஸ் பொருட்கள் எதுவுமே அலௌட் கிடையாது. வாட்டர் பாட்டில்ஸுமே உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் மேலே அனுப்புவாங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ரொம்ப குறுகலான சாலைகள். ஸோ ரொம்ப கவனமாக ஓட்ட வேண்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மேலே எங்கேயுமே பெட்ரோல் பம்ப் ஸ்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வரணும்னா சின்னமனூர்லேயே நீங்கள் தேவையான அளவு பெட்ரோல் போட்டுக்கணும் வண்டியில். அப்படி இல்லைன்னா மேலே எதுவுமே இல்லை. ஸோ இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தேயிலை தோட்டம் தான் இங்கே நிறையா இருக்குது. ப்ரைவேட் தேயிலை தோட்டம், அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரஸ்ட் உடைய டீ எஸ்டேட்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது. மற்றபடி இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட் அட்ராக்ஷன்ஸுன்ட்டு பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே மேலே ஹைவேவி டேம் அப்படின்ட்டு ஒரு டேம் இருக்குது. அந்த டேம் பார்த்திங்கன்னா குட்டியான டேம். சம்மர் சீசனில் அங்கே தண்ணி வராது. குளிக்க அலோவ் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரில. பட் நாங்கள் போன டயத்தில் அங்கே தண்ணி இல்லை. அதே மாதிரி மேலே ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருந்துச்சு, பேச்சியம்மாள் ஹோட்டலாக சம்திங். இங்கேயுமே பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். ஏன்னா அந்த ஒரு ஹோட்டல் இருக்கிறனால நம்மளுக்கு சாப்பாடு வேணும்னா முன்னாடியே அந்த ஹோட்டலில் சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அது இல்லாமல் மகாராஜா மெட்டு அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. அது ஒரு வியூ பாயிண்ட். ஹோல் அட்ராக்ஷன்ஸே இந்த ஒரு ஸ்பாட்டு தான் நினைக்கிறேன். மேகமலையோட டாப்பில் தான் அது இருக்குது. அந்த மகாராஜா மெட்டு போகிற வழியில் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, மகாராஜா மெட்டு பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் சின்னதாக கடை போட்டிருந்தார். நூடுல்ஸ், பிரெட் ஆம்லேட், பஜ்ஜி எல்லாமே சுட சுட கிடைக்கும். இதை தவிர்த்து அங்கே நம்மளுக்கு ஸ்நாக்ஸ், சாப்பிடக்கூடிய பொருட்கள் எதுவுமே கிடைக்காது. மகாராஜா மெட் பார்த்திங்கன்னா அங்கே பெர் ஹெட்டுக்கு 30 rupees டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அதை வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 10 minutes ட்ரெக் பண்ணணும். மலை ஏறி போகிற மாதிரி இருக்கும். வயசானவங்களாம் போக முடியுமாங்கிறது தெரில. மேலே போய் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வியூ கிடைக்கும். நம்ம அங்கேருந்து மொத்தமாக எல்லாத்தையும் பார்க்கலாம். சின்னமனூர் அந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாக்களை பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சம்மர் சீசனில் போனீங்கன்னா உங்களுக்கு க்ளவுட்ஸ் இருக்காது. ஸோ எல்லா வியூஸும் பெர்ஃபெக்டாக தெரியும். ஆனால் வெயில் கொளுத்தி எடுத்துரும். அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி அதே மாதிரி மகாராஜா மெட்லேருந்து இறங்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி போனோம்னா ரோடு டெட் எண்டு. அவ்வளோதான். வந்த வெளியிலேயே தான் நம்ம ரிட்டன் வரணும். வேறு இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ சம்மர் சீசன் உங்களுக்கு வியூ, சீனரிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் வெயில் கொளுத்தி எடுத்துரும். இது பெர்ஃபெக்டான டைம் எப்போ வரணும்னு சொல்கிறாங்கன்னா ஜூன், ஜூலையில் வரலாம். சில்லுன்னு இருக்கும். அதை தாண்டி நம்ம நவம்பர், டிசம்பரில் வந்தால் வனவிலங்கு மிருகங்களை அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக நான் சொல்லணும்னா இந்த மேகமலை ட்ரிப் அப்படிங்கிறது ஒர்த்து தான். கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சம்மரில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜூன், ஜூலையில் வாங்க. அப்படி இல்லைன்னா நவம்பர், டிசம்பரில் வந்தாலுமே இன்னும் அற்புதமாக இருக்கும். அது இல்லாமல் தண்ணி வர டைமில் வந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹைவேவி டேம்ஸில் தண்ணி வரதை பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்க சூப்பராக இருக்கும். அதை தாண்டி மேகமலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் தேயிலை தோட்டம் தான். உங்களுடைய வியூ பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.